கடந்த 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக வீடுகளில் மின்விளக்கு என்ற உபயோகம் இல்லாத காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளுக்கு வீட்டுக்கு ஒரு மின்விளக்கு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டு ஏழை எளிய மக்களுடைய வீடுகளில் ஒளிவிளக்கேற்றியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒளிவிளக்கேற்றிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி ஆண் கல்வி கற்றால் அது தனி மனிதனுக்கு மட்டுமே பயன்படுகிறது. அதுவே ஒரு பெண் கல்வி கற்றால் அவர்கள் தன் குடும்பத்திற்கு அறிவு புகட்டுவதன் மூலம் அந்த குடும்பத்தையே பல்கலைக்கழகமாக மாற்றி விடுகிறது. ஆகையால் தான் பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயரிய லட்சிய பார்வையில் 10ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் கூடிய 8 கிராம் தங்கம், அதுவே பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் கூடிய 8 கிராம் தங்கம் என்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்ட மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள், புதியதாக உதயமான மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ளடங்கிய தலா 5 வட்டங்களை உள்ளடங்கிய பகுதிகள் இவைகள் தான் காவிரி டெல்டா பகுதிகளாகும். இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் ரசாயனம் சார்ந்த தொழில்களை மேற்கொள்வோருக்கு எதிராக 6 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரையிலான அபராதமும் விதிக்கக்கூடிய கடுமையான விதிகளை வகுத்து சட்டம் இயற்றி 2020 பிப்ரவரி 20ஆம் தேதி சட்டமன்றத்திலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிகளாக அறிவித்து வேளாண்மையை பாதுகாத்து நிலைநிறுத்திய கழக காவலர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி இந்த சிறப்புமிக்க ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய அவைத் தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நல்லூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் எனது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பு அண்ணன் பச்சமுத்து அவர்களை வணங்கி